friends, good morning. So இன்னைக்கு காலையில இருந்து vlog எடுத்துட்டு இருக்கேங்க. லாஸ்ட் vlogல வந்து நிறைய பேர் என் மேல கோவப்பட்டீங்களா, எனக்கு கஷ்டமா போச்சு. அதாவது கோவம் வந்து உரிமையான கோவம். என்னன்னா வந்து நீங்க முன்ன மாதிரி vlog எடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க எங்க ஆர்த்தியக்காவே கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னீங்களா. எனக்கு அதை ரீட் பண்ணோன்னே எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டமா போச்சு. அது நிஜம்தான், நான் இல்லைன்னே சொல்லலை. முன்ன மாதிரி நான் வந்து vlog எடுக்கிறது இல்லை தான். ஸோ இன்னைக்கு நான் ஃபுல் டே vlog எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கேமரா எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து பசங்களுக்கு லஞ்ச் வந்து பேக் பண்ணிட்டேன். எனக்கு லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல், ஸ்நாக்ஸ் வந்து பண்ண போகிறேன். இங்கே வாங்க. எஸ் எஸ் ஓகே, இங்கே பாருங்கள். நேற்று சதீஷ் வந்து ஏத்தம்பழம் நிறைய வாங்கிட்டு வந்தாங்களா, கொசு நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு அண்ட் பழமும் பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் இன்றைக்கி பசங்களுக்கு வந்து ஏத்தம்பழம் ரோஸ்ட்டு தான் வந்து பண்ண போகிறேன். அது ஃபேவரெட், ஃபேமிலி ஃபேவரெட். நாகர்கோயில்காரங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது தெரியும். இது வந்து எங்களோட ஸ்டேப்பிள் மாதிரி. இதை கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணுவேன். அது பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன், நிறைய தடவை காணிச்சிருக்கேன். அண்ட் இன்னைக்கு காலையில் இதை துடைக்கும் போது என் ஹார்ட் வந்து ஒவ்வொரு வாட்டியும், இன்னைக்கு காலையிலன்னு இல்லை, ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஏரியாவை நான் க்ளீன் பண்ணும்போது என் ஹார்ட் வந்து பிரேக் ஆகுங்க. எதை பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்க்குக்கு பக்கத்தில் ஒரு கிராக் வருது பாருங்க, அது நீண்டுக்கிட்டே போகுது. இன்னைக்கு நான் பார்த்தது இந்த புது கிராக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது இந்த கிரானைட்னால கிராக் விழுதா, இல்லாட்டி எல்லா இடத்துலையுமே எல்லா கிரானைட்லேயுமே சிங்க்குக்கு பக்கத்தில் இந்த கிராக் விழுமான்னு எனக்கு சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கான்னு. எனக்கு தெரியல, இது வெள்ளை கலர் கிரானைட்னால கிளியராக தெரியுதா அப்படிங்கிறதும் எனக்கு புரியல. ஏன்னா வந்து இந்த இதுலேருந்தே கிராக் அப்படி வருது. இன்றைக்கி பார்க்குறேன் இங்கே ஒரு புது கிராக்கு. இது அப்படியே போகுது பாருங்கள், இங்கே இப்படி போகுது, இது இப்படி போகுது. இதே மாதிரி தான் அந்த சைடும் இங்கேயுமே சிங்க்குக்கு பக்கத்தில் அப்படியே கிராக் போகுது. அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை, எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ உங்கள் வீட்டில் கிரானைட் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் வந்து கிரானைட்டை 7 வருஷம் ஆச்சு, பட் வெள்ளையாக மெயின்டைன் பண்ணிடுவேன். ஆனால் அந்த கிராக் மட்டும் என்னால் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ உங்கள் வீட்டு கிரானைட்லேயும் இதே மாதிரி வருதான்னு சொல்லுங்கள். இல்லாட்டி எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். பட் நெக்ஸ்ட் டைம் மேபி நம்ம கிச்சன் வந்து ரெனோவேட் பண்ணுறோம் அப்படின்னா இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா இப்போ நான் இதை ஒரி பண்ணிகிட்டு இருந்தேன்னா கஷ்டம்தான். ஏன்னா எனக்கு தெரியும், இதை நான் லைட்டாக ஏதாவது டச் பண்ணால் கூட இது துண்டு துண்டாக உடஞ்சிரும். ஏன்னா அந்த மாதிரி கிராக் ஆகிருக்கு. லைக் இங்கே வரைக்கும் வந்திருக்கு, இது இப்படி போகுது. அதனால் இது லைட்டாக டச் பண்ணால் கூட லிட்ரலி பீஸாக ஆயிரும். சரி, நம்ம இப்போ பழ ரோஸ்ட் பண்ணிடலாம். பழ ரோஸ்ட் ஆக்சுவலி பெரிய மழையெல்லாம் இல்லைங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 பழம் போட்டு பண்ண போகிறேன், இல்லை 5 பழமே போட போகிறேன். நல்ல இது வந்து இந்த ரோஸ்ட் வந்து ஏத்தம்பழத்தில் தான் நீங்கள் பண்ணணும், அதுதான் நல்லாயிருக்கும். வேறு எந்த பழமும் சரி வராது. நேற்று ஆக்சுவலி சதீஷ் வந்து இந்த டெரிக் இருக்குல்ல, நாகர்கோயிலில் டெரிக்கு, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரூட் ஷாப் உண்டுல்ல, அங்கே வந்து 4 கிலோ ஏத்தம்பழம் வந்து 100 ரூபான்னு ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் இது, இவ்வளோ வேணும். நேற்றே ஒரு 5 பழம் சாப்பிட்டுட்டோம். ஸோ 4 கிலோ 100 ரூபா கொள்ளலாம், பார்த்தீங்களா? ஸோ ஏத்தம்பழம் சைஸை பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குது, இது சின்னது. ஸோ மிக்சடாக தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஏத்தம்பழத்தில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து வெளியே பார்க்குறதுக்கு கருப்பாக இருந்தாலும் இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து கூட, ரெகுலர் பழத்தை எல்லாத்தையும் விட இது வந்து கொஞ்சம் ஓவராக பழுத்தா கூட உள்ளே வந்து ஃபேர்மாக இருக்கும். அதனால அதுதான் ஏத்தம்பழத்தோட பெனிஃபிட்டு. ஸோ நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அது கொஞ்ச நாள் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பழ ரோஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து அர்பன் டிலைட்டுன்னு ஒரு பிராண்ட் உண்டுல்ல, அவங்க வந்து நெய் வந்து கொடுத்து விட்டாங்க, எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நல்லா இருக்குது. இந்த பழத்தெல்லாம் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டியதான். ஆக்சுவலி இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் நெய் இல்லாட்டி பட்டர் இந்த ரெண்டுத்தில் தான் எதுலையாவது பண்ணணும். நம்ம வந்து பழத்தை ஸ்லைஸ் பண்ணதை போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ரோஸ்ட் ஆன உடனே நீங்கள் ஐதர் ஜாகரி இல்லாட்டி சுகர் போடணும். நான் இன்றைக்கி சுகர் தான் போட போகிறேன், ஏன்னா என்கிட்ட ஜாகரி தீந்து போச்சு. அதை பண்ணி எடுத்துட்டோன்னா, நல்லா வறுத்து எடுத்துட்டோன்னா நம்மளோட ரோஸ்ட் வந்து ரெடி. ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு, ஈவினிங் ஸ்கூலுக்கு அப்புறம் கொடுக்குறதுக்கு எல்லாமே சூப்பர் ரெசிபி. ஸோ நேற்று வந்து இங்கே லோக்கலில் ஒரு கடையில் எக்கு வாங்கணும். ஸோ இது வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ் எக் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அந்த பேக்கேஜிங். இது பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ ஹெல்த்தி ஹென்ஸ் ஹெல்த்தி எக், ஃப்ரீ ரேஞ்ச் எக்கு.
ஸோ ஆக்சுவலி எல்லா எக்குமே ஃப்ரீ ரேஞ்சாக தான் இருக்கணும். பட் இப்போ பர்டிகுலராக இதுக்குன்னு வந்து பிராண்டு பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இந்த பேக்கேஜிங் ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகே, நம்மளோட பழ ரோஸ்ட் ரெடி. அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்குது. நான் மேலே கொஞ்சம் சுகர் மட்டும் போட்டேன், ரொம்ப இல்லை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டா சூப்பராக ரெடி ஆயிரும். இது இப்போ பேக் பண்ணிடலாம். ஓகே, லஞ்ச் பாக்ஸஸ் பேக்ட். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சிட்டு இந்த குட்டீஸ் வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு சொன்னாங்க. அதனால இங்கே ஸ்விஸ் பேக்கர்ஸ் வந்திருக்கோம். மஹி என்ன சாப்பிடுங்க? மகா அடுத்து யோசிக்கா அடுத்து என்ன சாப்பிடலான்னு. அண்ட் ரோஸ் மில்க். அப்பா என்ன குடிக்க? கிரேப் ஜூஸ். இந்த குட்டீஸ் வந்து சேர்ந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மகாவோடதுலேருந்து பாப்பா, அக்காலேருந்து சின்ன பிள்ளை. இது வந்து என்னது? டெசர்ட்ஸ். இதுல நான் தான் இருந்தேன். ஓகே, ஐஸ்கிரீம். இது நான் வந்து ஃபர்ஸ்ட் மகா வந்து காணிச்சாலும் நான் நினைச்சேன் இது வந்து வரைஞ்சதுக்கு கலர் அடிச்சிருக்கான். ரொம்ப ரொம்ப க்ளீனா பிக்சரா இருக்கு. A4 ஷீட். நைஸ். இது எல்லாமே டெசர்ட்ஸ். ஓ டெசர்ட்ஸ், அதனால தான் எழுதி இருக்கியா? வாவ் மகா, இது உன் ரூம்ல ஒட்டு. ஓகே, கேண்டி கேன், டோனட், ஐஸ்கிரீம், கேக், கப் கேக். அடுத்து இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, அடுத்து ரக்ஷு வந்து ஒரு டெசர்ட், ரெயின்போ டெசர்ட் அப்படி பெல்ட் ஆகி வடிஞ்சிருக்கு. அதானே? ஐஸ்கிரீம் வந்து இப்படி மெல்ட் ஆகி வடிஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி பிரைட் கலர்ஸில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா. இது வந்து மெயின் விஷயம் வந்து அந்த ஹைலைட்ஸ் கொடுத்துருக்கா பற்றியா, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. லைக் அந்த ஒயிட் ஹைலைட்ஸ் வந்து இந்த இதையே வந்து தூக்கி காணிக்குது. குட் ஜாப். அடுத்து மஹி வந்து ஒரு டார்க் கான்செப்டில் வரைஞ்சிருக்கா. ஒரு மூன் லைட், ப்ளூ ஸ்கை, அதில் வந்து கிராக்கர்ஸ் பண்ணுவாங்களா. அதுக்கப்புறம் இந்த ரெயின்போ டார்ச் அடித்து யாரோ பார்க்கா ஒரு கோஸ்ட் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எனக்கு பார்த்தா அப்படி தான் தெரியும். இது ஒரு கேர்ள் இருக்குல்ல, கரஞ்சு போன ஹட்ல இல்ல, இது வந்து கோஸ்ட் நிக்குது. மகா கரெக்டா? கோஸ்ட்டை வந்து லைட் அடிச்சு பார்க்கா. கரெக்டா மஹி? இல்லையா? அப்படி இல்லையா? எனக்கு பார்த்தா அப்படி தான் தெரியும். ஓ சரி, நைஸ். ஆனால் எனக்கு எப்படி இருக்குன்னா இது வந்து ஒரு மூன் லைட்டில் வந்து ஒருத்தி டார்ச் அடித்து இங்கே ஒரு கோஸ்ட் நிற்கி அதை பார்க்க அப்படி வரைஞ்சிருக்கு நீ. ஓ மை காட். ஓகே, போய் விளையாடுங்க போங்க. பாய். இங்கே இந்த பிள்ளைகள் என்ன வேலை பண்ணியிருக்கு பாருங்க. ஜான்சி ராணி இங்கே வாங்க பார்ப்போம். நீங்கள் எடுக்கிறதெல்லாம் சரி, எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கணும் பார்த்துக்கோ. எனக்கு வேலை ஒரு வேலைக்கு 2 வேலை ஆக்கக்கூடாது. நீங்கள் ஜான்சி ராணியா? சரி தள்ளி போங்க ஜான்சி ராணி, அப்போ தான் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஓகே, ஜான்சி ராணி இப்படி தான் பேண்ட்டு, அழுக்கு சட்டை, அப்புறம் ஒரு ஷால். இந்த ஜான்சி ராணியை பார்ப்போம். இவங்க வந்து தேவசேனாவா? தேவசேனா, ஹாய் தேவசேனா. பண்ணுங்க, ஏதாவது வித்த காக்க டிவியில் பட்டுறாம பின்னாடி. ஓகே, நீங்க யார் மேடம்? உனக்கே தெரியாத ஒரு ஆளா நீங்க? ஐயோ, ஜான்சி ராணியோட வில்ல கத்தி உடஞ்சிட்டு, ஜான்சி ராணி கோவம் வந்துட்டு. கோமாளிங்க, 3 கோமாளிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் 10 o'clock ஆச்சுங்க. நான் அப்படி இருந்து vlogs பார்த்துட்டு இருந்தேன். ஏன் vlogs இல்லை, மற்ற vlogs எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த நம்ம கமர்ஷியல் வரும் தெரியுமா, அதில் வந்து ஆடில் ஒரு ஆடு பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து உங்கள் கூட வந்து இதை கேட்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. அதாவது சில பேர்த்துக்கு வந்து மேக்கப் ஐட்டம் பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்து ட்ரெஸ்ஸு பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் வாங்க பிடிக்கும். உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு எவ்வளவு கிச்சன் ஐட்டம் இருந்தாலும் ஆசை மட்டும் விடவே விடாதுங்க. எதையாவது பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஆசை வந்துடும். ஸோ உங்களுக்கு அப்படி நீங்கள் வந்து க்ரேஸாக கலெக்ட் பண்ணுறது, வாங்குறது, ஏதாவது ஒரு பொருள் இருக்கும்ல. எல்லாருமே இப்போ எனக்கு கிச்சன் பிடிக்கும்னா உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பிடிக்கும்ல. எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே அந்த க்ரேஸ் இருக்குது அப்படின்னு. ஏன்னா எனக்கு அதை வந்து ரீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் விடுங்க, நான் வந்து போட்ட ட்ரெஸ்ஸையே போட்டுகிட்டே இருப்பேன்.
என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு நிமிஷம் ஃபோன் ஒன்று வருது, அட்டன் பண்ணிட்டு வரேன். கொரியர் இல்லை, ஸ்விக்கியில் டெசர்ட் ஆர்டர் போட்டேங்க. சடனாக என்னன்னு தெரியல, எனக்கு வந்து இப்போன்னு இல்லை, ஒரு 2-3 நாளாகவே இனிப்பாட்டு இந்த வாஃபிலோ ஐஸ்கிரீமோ சாப்பிட்ணுன்னு இருந்துச்சு. பண்ணணும் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஸ்விக்கியை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பேன். மணிக்கூர் கணக்காக அரை மணிக்கூராட்டு என்ன வாங்கலான்னு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பேன். கடைசி வாங்க மாட்டேன். நீங்கள் என்ன மாதிரி இருப்பீங்களான்னு சொல்லுங்கள். அது இன்றைக்கி நான் ஆர்டர் போட்டேன். பெல்ஜியம் வாஃபிள். இதில் எனக்கு அந்த வாஃபிள் ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு ஃபேவரட் வந்து நேக்கட் நியூட்ரலா வாஃபிள் அப்படின்னு ஒன்று உண்டு, அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் சாக்கஹாலிக் வாஃபிள் பாக்ஸ்ன்னு ஒன்று வாங்கியிருக்கேன். அதில் வந்து இந்த மினி வாஃபிள்ஸ் வந்து ஃபுல் சாக்லேட், நிறைய மில்க்கு, ஒயிட்டு, டார்க் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, உங்களுக்கு என்ன கிரேஸ் அப்படிங்கிறத எனக்கு வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ட்ரெஸ்ஸா, ஜுவல்லரியா? கிரேஸ் இல்லைம்மா, கிரேஸ். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். அது எனக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டது லக்கி ஸ்டிக்கர்ஸா? லக்கி பென். நீ எங்க அது வச்சிருக்க? லக்கி பென் ஸ்டிக்கர்ஸா? லக்கியா கொடுக்கல. அதுவா? அது உனக்கு பிடிக்குமா? ஓகே, என்னமோ சொல்லுங்க, எனக்கு தெரியல என்னன்னு. எனக்கு வந்து கிச்சன் ஐட்டம்ங்க, கிச்சன் ஐட்டம். உங்களுக்கு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உனக்கு என்னது? லக்கி பென்னியா? பென்னி வச்சிருக்கியா நீ? இப்போ இல்லடா, நீ வச்சிருக்கணும். அதாவது என்னன்னா, நீ வந்து இப்ப அம்மா வந்து கிச்சன் ஐட்டம் வாங்கிட்டே இருக்கல. இல்லடா, அப்படி கிடையாது. இப்போ எனக்கு வந்து கிச்சன் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கிச்சன் ஐட்டம்லாம் வாங்கிட்டே இருப்பேன். அப்படி நீ என்ன வாங்கிட்டு இருப்ப? உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நீ வாங்கிட்டே இருப்பேன், அது என்னது? பேப்பர் டால். மஹி வந்து எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் அவள் வந்து ஸ்டிக்கர்ஸ், மகா வந்து நெயில் ஐட்டம்லாம் வாங்கிட்டே இருப்பாள். அவளுக்கு நெயிலுக்கு மேலே ஒரு கிரேஸ். அந்த நெயில் செட் பண்ணுவாங்க தெரியுமா, அது. இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம் நம்மளோட வாஃபிள்ஸை. எஸ் நான் பார்த்தது வந்து இந்த நைஃப் தான். என்கிட்ட ஜப்பான் போகும்போது அந்த நைஃப் வாங்கினேன். பட் ஸ்டில் பாருங்க, இந்த நைஃப் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை. எப்படி இருக்கு பாருங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி ஒரு முரட்டு நைஃப் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த நைஃபுக்கு பேர் வந்து மேட்சாட்டோ நைஃப். A truly sharp knife should slice a tomato without moving it or applying pressure. இப்போ நம்ம வந்து நம்ம ஐட்டம் என்ன இருக்கு? பாக்ஸ் ஆஃப் 4 மினி வாஃபிள் சாக்லேட். மினியா? Oh my god. Wow. Dark chocolate, milk chocolate. அதுக்கப்புறம் இது என்னது? என்னோட ஃபேவரட் தெரியுமா? ஒரிஜினல். ஆக்சுவலி எனக்கு என்னோட ஃபேவரட் வந்து நான் சொன்ன மாதிரி நேக்கட் நியூட்ரலா. நான் இந்த வாட்டி நேக்கட் நியூட்ரலா வாங்கல. ஏன்னா அதுக்கு பதில் இன்னொன்று பார்த்தேன். என்னது? துபாய் சாக்லேட்னு ஒன்று இருந்துச்சுங்க. இதை பார்த்தோன்னா செம்ம டெம்ப்டிங் ஆயிடுச்சு. உள்ள சாக்லேட், வெளியே பிஸ்தாஷியோ அண்ட் குனாஃபா வச்சிருக்காங்க. உள்ள கட்டு. உள்ள சாக்லேட். அம்மா, இது வந்து ஐஸ்கிரீம். என்ன ஐஸ்கிரீம்? சாக்லேட்டா? ஓப்பன் பண்ண முடியல. பொறுமைங்கிறது அம்மாக்கு பொறுமையே கிடையாது. இது என்னது? இது வந்து ட்ரஃபிள் ப்ரௌனி. நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு எனக்கு டெம்ப்டிங்கா இருக்கு.